பாருவும் கமரும் மதுரையில் இருக்காங்க. ஆனால் பாரு கொஞ்சம் அப்செட் போல் இந்த தேர்தல் ரிசல்ட்டு. ஏன்னா டிவிக்கு ஃபுல்லாக வந்து 108 அதுவும் தொங்கு சட்டசபை வந்துருச்சு பாருங்கள். ஒன்று விஜய் வந்து மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. தொங்கு சட்டசபையில் அதான் வந்து பார்வெல்லாம் கடுப்பாயிருச்சு. கடுப்பாகி போட்டிருக்கு பார்த்தியா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? இது அதாவது இது விஜய் ஜெயிச்சதானே அர்த்தம் கிடையாது. ஒரு ஒரு நடிகருக்கு எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கீங்க. நடிகர் நல்லா நடிக்கிறான், நல்லவன், பண்ணுவான், ஆனால் பேசுகிறது பூரா பொய், ஆனால் வந்து நல்லது பண்ணுவான்னு நம்புறீங்க, ஓட்டு போட்டிருக்கீங்க. இதில் வந்து பிஜேபி உள்ளே வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சிபிஐ போயிட்டு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லா விதமான விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பார்வை தான் போட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மொழி கொள்கை, அதாவது ஹிந்தியை உள்ளே திணிக்கிறதுக்கு, கட்டாயப்பட்டு திணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் வாயை திறக்க மாட்டான், பேச மாட்டான். அதுதான் அந்த ஆதங்கம். அந்த ஆதங்கத்தில் தான் வந்து பாரு போட்டிருக்கு. ஸோ இது பண்ணியிருக்கிறது ஒரு கேவலமான செயல். இருந்தாலும் மக்கள் எல்லாம் சேர்ந்து போட்டிருக்கீங்க. அது நீங்கள் தற்கொலைகளோ இல்லை எதை வேணாலும் சொல்லலாம். நல்லவர்களாகவும் இருக்கலாம், கெட்டவர்களாகவும் இருக்கலாம், இன்னசென்ட்டாகவும் இருக்கலாம், தற்கொலைகளாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் களமே எனுமதான் அடித்து ஆடணும். உண்மையான களமே இப்போ எனுமதான் இன்னும் வீரியமாக அடித்து தும்சம் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிக்குங்க அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து பயங்கரமாக போட்டிருக்கேன். அதான் உண்மை தான். ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இவிஎம் மிஷினுக்கு ஆப்போசிட்டாக வந்து உதயநிதி வந்து இது பண்ணுறான், கேஸ் போடுறான், ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எகெயின்ஸ்ட் ரிசல்ட்ஸ்ன்னு போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தான் ஆரம்பித்தாங்க. 2000 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2016-17 இதே தான் சொன்னாங்க. ரிசல்ட்ஸ் இதாக இருக்குது அதாக இருக்குன்ட்டு அப்படியே ஆரம்பிப்பாங்க. எதிர்கட்சி ஆகிட்டாலே ஒரு மாதிரி மாறிடுவாங்க. அதுதான் டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸோ இதுதான் அவங்களாம் அசர்ற ஆளுக்கே கிடையாது. அதுதான் பாரு சொல்லுது. ஸோ அடுத்து வந்து இதோட பயங்கரமாக வேலை செய்யணும். என்னென்னா மதவாத சக்தியை வந்து இத்தனை காலங்களுக்கு உள்ளே வரவிடாமல் வச்சுருந்தது வந்து டிஎம்கே தான். அதை அடிக்கணும் தான் அவங்க வந்தாங்க. ஸோ அடித்து நீங்களே முடிச்சு விட்டீங்க. இப்போ தொங்கு சட்டசபையில் யாரை கொண்டு வந்து உள்ளே வச்சு அழகாக ஆட்சியை கலைக்க போகிறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஜயை பப்பட்டா மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதான் பாரு சொல்லுது. இங்கே மதவாதமே வராமல் இருந்துச்சு, இப்போ வர்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் உஷாராக இருங்க. தமிழ்நாடு போராட்ட களமாக மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா விஜய் பேச மாட்டான். கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு பொத்திக்கிட்டு சலாம் போட்டு பப்பட் மாதிரி போயிடுவான். என்ன பண்ணுவாங்கன்னா 3 மொழி கொள்கை எல்லா திட்டத்தையும் உள்ளே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். மக்கள் இறங்கி போராடணும். அரசாங்கம் ஒன்றும் பண்ணாது. அரசாங்கம் வேடிக்கை தான் பார்க்க போகுது. மக்கள் இறங்கி அடித்து போராட்டம் பண்ணோம்னா திரும்பி அதே ஆட்சி தானே. அதே ஏடிஎம்கே, அதே டிஎம்கே, அதே தான் வருது. டிவிக்கேக்கும் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அதே தான். ஸோ இருந்தாலும் பாரு வந்து டிஎம்கே வந்து உண்மை தாங்க. இப்போ பாருங்கள், டிவிக்கே ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் பாருங்கள், ஓட்டு போட்டவங்களாம் அழுவாங்க. அது வேறு விஷயம். எத்தனை பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க, எத்தனை பேர் வந்து டிஎம்கே ஓட்டு போட்டீங்க, எத்தனை பேர் நாம் தமிழர் ஓட்டு போட்டீங்க, எத்தனை பேர் ஏடிஎம்கே கூட்டணி ஓட்டு போட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கையில் இல்லைங்க. ஆனால் இதை செலக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் விஜய் நல்லது பண்ணால் மேபி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சகாயம்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, நேர்மையானவர், அவரை கொண்டு வந்து அந்த தொழிலில் நிற்க வைக்க போகிறேன், திருச்சி கிழக்கில் வந்து நிற்க வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஒத்துக்கிறாரான்னு தெரியல. ஸோ ஒத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். உண்மையிலே வந்து ஜெயிச்சு அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்கன்னா உண்மையிலே ஒரு மாற்றம் வருங்க. சகாயம்லாம் வந்தால் உண்மையிலே மாற்றம் வரும். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் ஒத்துப்பாரா? திரை கவர்ச்சிக்காக ஒத்துப்பாரா? அவர்லாம் வந்து ஒரு ஆனஸ்ட் மேனு. விஜயெல்லாம் ஆனஸ்ட் ஆவன் சொல்லுங்கள். இருந்தாலும் முதலமைச்சர் ஆயிட்டாப்புல, அவள் போகிறார். என்ன இப்போ யார் வந்து கூட சேர போகிறான்னு தெரியல, பார்ப்போம். ராஜினாமா பண்ணிட்டாப்புல ஸ்டாலின். ஸோ அதனால தான் பாருக்கு போட்டிருக்கு. ஸோ இன்னும் வீரியமாக அடித்து தும்சம் பண்ணுவோம். ஸோ இத்தனை வருட காலங்களில் இந்த ஊருக்குள்ளே வந்து சங்கிங்க வராமல் இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அதாவது மதவாத சக்திகள் வராமல் இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் டிஎம்கே மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அது போட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, யார் ஆட்சி அமைக்கிறா, என்ன தொங்கு சட்டசபையா, விஜய் நல்லது பண்ணுறதா கெட்டது பண்ணாரா, வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.